சத்துக்காக ஷிலாஜித் ஷிலாஜிட் ஃபார் டயபீட்டிஸ் இன் தமிழ். ஆயுர்வேதத்தில் ஷிலாஜித் நீரிழிவு நோய்க்கு எதிரான பண்புகளைக் கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது. ஆயுர்வேத மருத்துவர்கள் நீரிழிவு அறிகுறிகளை மற்றும் மருந்தின் பக்க விளைவுகளை குறைப்பதில் இதன் செயல்திறனுக்காக நீரிழிவு நோய்க்கு இதை பரிந்துரைக்கிறார்கள். இதற்கும் மேலாக முதியவர்களுக்கும் மற்றும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும் ஏற்படும் ஒரு அறிகுறியான இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழித்தலை குறைப்பதற்கும் ஆயுர்வேத மருத்துவர்களால் ஷிலாஜித் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் ஷிலாஜித் சில நீரிழிவு எதிர்ப்பு மருந்துகளுடன் எடுத்துக் கொள்ளும் பொழுது இரத்த சர்க்கரை அளவுகளை குறைப்பதில் வழக்கமான மருந்துகளை தனியாக எடுத்துக் கொள்வதை விட அதிக செயல்திறன் மிக்கதாக இருப்பதாக குறிப்பிடுகின்றன. இருந்தாலும் மனிதர்கள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள் மிக குறைவாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் ஷிலாஜித்தை எந்த ஒரு வடிவத்திலும் எடுத்துக் கொள்ளும் முன்னர் தங்கள் மருத்துவர்களிடம் பேசுவது அறிவுறுத்தப்படுகிறது. கொழுப்புச் சத்துக்காக ஷிலாஜித் ஷிலாஜிட் ஃபார் கொலஸ்டரால் இன் தமிழ். ஆயுர்வேதத்தின் படி ஷிலாஜித் கொழுப்பு அளவுகளை பராமரிப்பதில் பயன்மிக்கதாக இருக்கிறது. 2 கி அளவு ஷிலாஜித் தொடர்ந்து எடுத்துக் கொள்வது குறை அடர்த்தி கொழுப்பு அல்லது கெட்ட கொழுப்பை குறைப்பதில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் வேளையில் உயர் அடர்த்தி கொழுப்பு அல்லது நல்ல கொழுப்பு அளவுகளை அதிகரிக்கவும் செய்கிறது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் அவை ஷிலாஜித்தில் காணப்படும் ஃபல்விக் அமிலம் இந்த பிசினின் ஹைப்போலிபிடெமிக் இரத்த கொழுப்பு அளவுகளை குறைத்தல் விளைவுகளுக்கு காரணமாக இருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டுகின்றன. இதற்கும் மேலாக ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பிகளாக அறியப்படும் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ ஆகியவற்றையும் ஷிலாஜித் கொண்டு இருக்கிறது. இந்த ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பிகள் இரத்தக் குழாய்களில் கொழுப்பு படிமங்கள் சேர்வதைத் தடுத்து அதன் மூலம் மாரடைப்பு வரும் அபாயத்தை குறைக்கிறது. உடல் எடை குறைப்புக்கு ஷிலாஜித் ஷிலாஜிட் ஃபார் வெயிட் லாஸ் இன் தமிழ். உடல் பருமன் பிரச்சினை அதிகரித்து வரும் உலக அளவிலான உடல்நல பிரச்சினைகளில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. நவீன கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவை இந்த பிரச்சினையை மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக மாற்றி இருக்கின்றன. சொல்லப்போனால் WHO உடல் பருமன் பிரச்சினைக்கு உலகத்தின் கொள்ளை நோய் என பெயரிட்டிருக்கிறது. ஆராய்ச்சிகளின் உலகளாவிய பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு ஆய்வுக் கட்டுரை உடல் திசுக்களில் ஆக்சிஜன் தேவை மற்றும் அளிப்புக்கு இடையே ஏற்படும் ஒரு சமநிலையின்மையே உடல் பருமன் பிரச்சினைக்கு முதன்மையான காரணம் என குறிப்பிடுகிறது. மேலும் அது ஷிலாஜித் உடலில் இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கிற ஃபல்விக் அமிலம் தாதுக்கள் மற்றும் இரும்புச்சத்து ஆகியவற்றின் ஒரு செறிவான ஆதாரம் என குறிப்பிடுகிறது. இரத்த சிவப்பு அணுக்களே திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லும் முக்கியமான கடத்தியாகும். எனவே இந்த அணுக்கள் எந்த அளவுக்கு வேகமாக அதிகரிக்கின்றனவோ அந்த அளவுக்கு வேகமாக அவை திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு சென்று அளிக்கும். உடல் எடை குறைப்பு திட்டத்தில் ஒரு பிற்சேர்க்கை பொருளாக ஷிலாஜித்தின் விளைவுகளை சோதிக்க எண்ணற்ற ஆய்வுகள் நடத்தப்பட்டு இருக்கின்றன. இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு 70 பேர் கொண்ட ஒரு குழுவின் மீது ஷிலாஜித்தின் விளைவை சோதித்தது. அதில் ஷிலாஜித்தை எடுத்துக் கொள்வது குறிப்பிடத்தக்க வகையில் எடை குறைப்புக்கு வழிவகுப்பதோடு வயிற்று மடிப்புகளை குறைக்கிறது, மேலும் இடுப்பு மற்றும் வயிற்றின் சுற்றளவையும் குறைக்கிறது எனவும் கண்டறியப்பட்டு உள்ளது. மற்றொரு ஆய்வில் ஷிலாஜித் அக்னிமந்தா கிளரோடென்ட்ரம் ஃபால்மிடிஸ் உடன் இணைந்து ஒரு மக்கள் குழுவுக்கு அளிக்கப்பட்ட போது உடல் எடையை மற்றும் அடிப்படை வளர்சிதை குறியீட்டு எண்ணை PMI குறைப்பதில் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக கண்டறியப்பட்டது. எனவே ஷிலாஜித் உடல் எடை குறைப்பில் மிகவும் திறன்மிக்கது என தயங்காமல் கூற முடியும். மலச்சிக்கலுக்காக ஷிலாஜித் ஷிலாஜிட் ஃபார் கான்ஸ்டிபேஷன் இன் தமிழ். இன்றைய நாட்களில் மலச்சிக்கல் போன்ற செரிமான கோளாறுகள் மிக மிக வழக்கமானவையாக மாறிக்கொண்டு வருகின்றன. மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அடைப்பு ஏற்பட்டது போன்று உணர்வதாக அடிக்கடி தெரிவிக்கின்றனர். சில தீவிரமான நிலைகளில் மலத்துவாரத்தில் இரத்த கசிவும் கூட காணப்படுவதாக கூறப்பட்டு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு ஏற்படும் நீடித்த மலச்சிக்கல் பிரச்சினைக்கான காரணத்தை துல்லியமாக கண்டறிவது பெரும்பாலும் கடினமானது. இருந்தாலும் வழக்கமாக அது அவர்களின் வாழ்க்கை முறை, உணவுப் பழக்கம் மற்றும் உடலியல் ஆகியவற்றை பொறுத்ததாக இருக்கிறது. ஆயுர்வேதத்தில் ஷிலாஜித் நாள்பட்ட மலச்சிக்கலை குணப்படுத்துவதற்கு ஒரு மிகச் சிறந்த காரணியாக அறியப்படுகிறது. ஒரு ரசாயனம் அல்லது உடல் ஆரோக்கிய சத்து மருந்தாக இருப்பதால் அது குடல் சுவர்களை வலிமைப்படுத்துகிறது மற்றும் குடல்களின் சுருங்கி விரியும் செயல்பாடுகளை செரிமானக் குழாய்க்குள் உணவினை தள்ளும் குடல்களின் செயல்பாடுகள் முறைப்படுத்துகிறது. மேலும் ஷிலாஜித் உணவினை ஈரப்படுத்த மற்றும் நன்கு செரிமானமாக உதவக்கூடிய பித்த நீர் கல்லீரலில் இருந்து சுரப்பதை அதிகரிக்கிறது. வயிற்றுப் புண்களுக்காக ஷிலாஜித் ஷிலாஜிட் ஃபார் ஸ்டமக் அல்சர்ஸ் இன் தமிழ். வயிறு அசௌகரியத்துக்கு முதன்மையான காரணங்களில் இரைப்பை புண்களும் ஒன்று ஆகும். தொடர்ச்சியான மன அழுத்தத்தில் இருக்கும் நபர்களுக்கு அல்லது குறிப்பிட்ட பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை எடுத்துக் கொள்பவர்களுக்கு இரைப்பை புண்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்து இருக்கிறது.
ஷிலாஜித் இரைப்பை அமில சுரப்பை குறைக்கவும் வயிற்று சுவர்கள் பழுதாவதை குறைக்கவும் உதவுகின்றது. இதனால் வயிற்று அமிலங்களினால் வயிற்றின் உட்புற சுவர்களில் ஏற்படும் எரிச்சலில் இருந்து பாதுகாக்கிறது என ஆய்வுகள் கூறுகின்றன. இருப்பினும் மனிதர்கள் மீதான ஆய்வுகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. எனவே வயிற்றுப் புண்களுக்கான ஒரு நிவாரணமாக ஷிலாஜித்தை எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் உங்கள் ஆயுர்வேத மருத்துவரிடம் ஆலோசிப்பது மிகவும் நல்லது. இதயத்துக்காக ஷிலாஜித் ஷிலாஜிட் ஃபார் ஹார்ட் இன் தமிழ். மாதிரி உயிரினங்கள் மீதான ஆய்வுக்கூட சோதனைகள் ஷிலாஜித் இரத்த அழுத்தம் மற்றும் இதயத் துடிப்பின் மீது ஒரு அளவு சார்ந்த விளைவினை கொண்டிருக்கிறது என சுட்டிக்காட்டுகின்றன. ஷிலாஜித் குறைந்த அளவுகளில் எடுத்துக் கொள்ளும் போது இதயத் துடிப்பை குறைக்கிற அதே நேரத்தில் அதிக அளவுகளில் எடுத்துக் கொள்ளும் போது இதயத் துடிப்பை அபாயகரமான அளவுகளுக்கு அதிகரிக்க சாத்தியமுள்ளதாக கண்டறியப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையிலான மனிதர்கள் மீதான சோதனைகள் எதுவும் இல்லை. எனவே நீங்கள் ஏதேனும் இதய பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஷிலாஜித்தை எந்த ஒரு வடிவத்திலும் எடுத்துக் கொள்ளும் முன்னர் உங்கள் மருத்துவரிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. இரத்த சோகைக்காக ஷிலாஜித் ஷிலாஜிட் ஃபார் அனீமியா இன் தமிழ். இரத்த சோகை என்பது ஹீமோகுளோபின் மற்றும் இரத்த சிவப்பு அணுக்கள் குறைவான அளவில் இருப்பதை குறிக்கின்ற ஒரு பிரச்சினையாகும். ஆயுர்வேத மருத்துவர்களின் கூற்றுப்படி ஷிலாஜித் இரத்தத்தை உருவாக்குவதற்கு பொறுப்புடைய மிக முக்கிய தாதுவான இருப்புச்சத்துக்கான ஒரு செறிவான ஆதாரம் ஆகும். விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள் தொடர்ச்சியாக ஷிலாஜித் எடுத்துக் கொள்வது உடலில் ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் மற்றும் இரத்த சிவப்பு அணுக்கள் ஆகியவற்றை அதிகரிக்கிறது எனத் தெரிவிக்கின்றன. மேலும் ஷிலாஜித் ஒரு ஆயுர்வேத சத்து மருந்து மற்றும் ஒரு புத்துணர்ச்சியூட்டியாகும். அதனால் அது பொதுவாக இரத்த சோகையோடு தொடர்புடைய சோர்வு மற்றும் பலவீனம் போன்ற பிரச்சினைகளில் இருந்து விடுபட உதவக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் இந்த கண்டுபிடிப்புகள் மருத்துவ ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட வேண்டியதாக இன்னும் இருக்கிறது. மூலவியாதிக்காக ஷிலாஜித் ஷிலாஜிட் ஃபார் பைல்ஸ் இன் தமிழ். அனைவரும் அவர்களின் குடல் நாளத்தின் ஒரு பகுதியாக கொஞ்ச அளவுக்கு குருதிப்போக்கு திசுக்களை கொண்டிருக்கின்றனர். இந்த திசுக்கள் அழற்சியடையும் பொழுது மூலவியாதி அல்லது மூலம் என கூறப்படும் பிரச்சினை ஏற்படுகிறது. பின்னர் மூல அழற்சியானது மலம் கழித்தலின் பொழுது இரத்தப்போக்கு ஆசன வாயில் வலி மற்றும் அரிப்பு போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கிறது. மூலவியாதிக்கான முதன்மையான காரணங்களில் குடல்கள் மற்றும் ஆசன வாய் பகுதிகளில் ஏற்படும் அதீத அழுத்தமும் ஒன்று ஆகும். ஆயுர்வேதத்தில் ஷிலாஜித் மூலவியாதியை குணப்படுத்துவதில் திறன்மிக்கது என கருதப்படுகிறது. ஷிலாஜித்தை தொடர்ந்து உட்கொண்டு வருவது இரத்த நாளங்களுக்கு வலிமை அளித்து அதனால் அழுத்தத்தின் காரணமாக இரத்த நாளங்களில் ஏற்படும் வெடிப்புகளை தடுக்கிறது. இதற்கும் மேலாக ஆயுர்வேதத்தின்படி ஷிலாஜித் உங்கள் குடல்களில் ஏற்படும் அழுத்தத்தையும் கூட விடுவிக்க இயலும். இருந்தாலும் நபருக்கேற்ப எடுத்துக் கொள்ளும் சரியான அளவு வேறுபடும். எனவே மூலத்துக்கு நிவாரணமளிக்க ஷிலாஜித்தை எடுத்துக் கொள்ளும் முன்பாக உங்கள் ஆயுர்வேத மருத்துவரை கலந்தாலோசியுங்கள். மேலும் படிக்க மூலத்துக்கான ஆயுர்வேத சிகிச்சை. ஆண்களுக்கான ஷிலாஜித்தின் நன்மைகள் ஷிலாஜிட் பெனிஃபிட்ஸ் ஃபார் மென் இன் தமிழ். ஷிலாஜித்தை குறைவிந்தணுக்கான குறைவான விந்தணு எண்ணிக்கை சிகிச்சையில் பயன்படுத்த இயலும் என ஆய்வுகளில் கண்டறியப்பட்டு இருக்கின்றன. 60 நபர்கள் கொண்ட ஒரு குழுவுக்கு ஷிலாஜித்தின் 100 கி மாத்திரை 90 நாட்கள் கால அளவுக்கு ஒரு நாளுக்கு 2 முறை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு மொத்த விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அத்துடன் விந்தணு தூண்டுதல் ஹார்மோனையும் எஸ் விந்தணுக்களை உருவாக்குவதற்கான பொறுப்பை உடைய ஒரு ஆண் பாலுறவு ஹார்மோன் அதிக அளவில் அதிகரித்தது. மற்றொரு ஆய்வில் ஷிலாஜித் டெஸ்டோஸ்டெரோன் மற்றும் தொடர்புடைய மற்ற ஆண் ஹார்மோன்களையும் கூட அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டு இருக்கிறது. எனவே ஷிலாஜித் ஆண்களுக்கு ஏற்படும் பாலுறவு பிரச்சினைகளுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கிறது. மேலும் படிக்க டெஸ்டோஸ்டெரோன் அளவை அதிகரிப்பது எப்படி? ஷிலாஜித்தின் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பண்புகள் ஷிலாஜிட் ஆன்டிஆக்சிடன்ட் புரோபர்ட்டீஸ் இன் தமிழ். பதனப்படுத்தப்பட்ட ஷிலாஜித் ஒரு மிகச் சிறப்பான ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பி ஆகும். சுத்தப்படுத்தப்பட்ட ஷிலாஜித் சுத்தப்படுத்தப்படாத ஷிலாஜித்தை விட மிகச் சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பி என வேதியியல் ஆய்வுகள் சுட்டிக் காட்டுகின்றன. ஷிலாஜித்தில் காணப்படும் ஃபல்விக் அமிலம் மற்றும் வைட்டமின் மூலக்கூறுகள் ஆகியவை ஷிலாஜித்தில் காணப்படும் முதன்மையான ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பிகள் என கருதப்படுகின்றன. இந்த மூலக்கூறுகள் உடலில் மூலக்கூறு சேதங்களை நீக்கி நச்சுத்தன்மை அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. மூலக்கூறு சேதாரங்கள் என்றால் என்ன என நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? மூலக்கூறு சேதாரங்கள் என்பவை வளர்சிதை செயல்பாடுகளால் உருவாக்கப்படும் ஒரு வகை ஆக்சிஜன் இனங்கள் ஆகும். மன அழுத்தம் மற்றும் மோசமான வாழ்க்கை முறை மூலக்கூறு சேதாரங்கள் ஏற்படுவதை மேலும் அதிகரிக்கின்றன. இந்த மூலக்கூறு சேதாரங்கள் அதீதமாகும் பொழுது உடலுக்கு தீங்கானதாக இருக்கிறது. ஷிலாஜித் ஒரு ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பியாக இருப்பதால் கிட்டத்தட்ட உடலின் ஒவ்வொரு முக்கியமான உறுப்பின் முறையான செயல்பாட்டுக்கும் நன்மை அளிக்க கூடியதாக இருக்கிறது.
இதற்கும் மேலாக குறைவான நச்சுத்தன்மை அழுத்தமானது வரிகள் சுருக்கங்கள் மற்றும் மற்ற வயதாவதற்கான முன்கூட்டிய அறிகுறிகளை குறைக்கிறது. யார்தான் விரைவிலேயே முதுமையாக தோற்றமளிக்க விரும்புவார்கள்? உயரமான இடங்களில் ஏற்படும் பிரச்சினைகளுக்காக ஷிலாஜிட் for high altitude problems in தமிழ். நீங்கள் எப்போதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு சென்று இருந்தால் காதுகளில் இரைச்சல் அல்லது மூச்சு விடுவதில் ஒரு சிறிய சிரமம் போன்ற சில பொதுவான விஷயங்களை கண்டிப்பாக கவனித்து இருப்பீர்கள். இந்த மாற்றங்கள் உயரமான இடங்களின் அழுத்தம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைகளின் வேறுபாட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய மலைப்பகுதி சுகவீனத்தின் காரணமாக ஏற்படுகின்றன. அதன் மற்ற அறிகுறிகளில் குமட்டல் மற்றும் வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று பிரச்சினைகள், பசியிழப்பு, இருமல், மந்தம், கிறுகிறுப்பு மற்றும் சோர்வு ஆகியவையும் அடங்கும். முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மலைப்பகுதி சுகவீனம், பசியின்மை, வயிற்று வலி, தசைப்பிடிப்பு, பிற மேலும் தீவிரமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும். இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி ஷிலாஜித் உயரமான இடங்களுக்குப் போகும்போது ஏற்படும் இத்தகைய அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வாகும். ஷிலாஜித் ஜலதோஷத்தின் அறிகுறிகள் மற்றும் குறை ஆக்சிஜன் பிரச்சினையின் உடலில் ஆக்சிஜன் அளவு குறைவாகுதல் அறிகுறிகளில் இருந்து நிவாரணம் அளிக்க உதவுகின்ற ஃபல்விக் அமிலம் ஒரு வேதியியல் மூலக்கூறு மற்றும் பிற தாதுக்களை அதிக அளவில் கொண்டிருக்கிறது. இதற்கும் மேலாக ஷிலாஜித் உடலுக்கு ஒரு சத்து மருந்தாக செயல்பட்டு உடலின் முக்கிய உறுப்புகளின் முறையான செயல்பாட்டினை உறுதி செய்கிறது. மேலும் ஷிலாஜித் உட்கொள்வது உயரமான இடங்களில் வரும் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் ஆகியவற்றின் அறிகுறிகளில் இருந்து நிவாரணம் அளிப்பதாகவும் அறியப்படுகிறது. இறுதியாக ஒரு சிறுநீர் பெருக்கியாக ஷிலாஜித் நுரையீரலில் இருந்து அதிகப்படியான திரவத்தை நீக்கி அதன் மூலம் நுரையீரல் வீக்கம் நுரையீரலில் திரவங்கள் சேர்தல் ஏற்படாமல் தடுக்கும் ஒரு கருவியாக செயல்படுகிறது. அல்சைமர்க்காக ஷிலாஜிட் for ஆல்சைமர் இன் தமிழ். அல்சைமர் என்பது மதிமயக்கம் மற்றும் அறிவாற்றல் கவனிக்கும் திறன் இழப்பு போன்ற பிரச்சினைகளோடு இணைந்த ஒரு நரம்பு சிதைவு நோயாகும். ஆயுர்வேதத்தில் பொதுவாக அல்சைமரோடு இணைந்து இருக்கக்கூடிய பதற்றம் மனநிலை ஊசலாட்டம் எரிச்சல் மனச்சோர்வு ஆகியவற்றின் அறிகுறிகளை நீக்குவதற்கு ஷிலாஜித் வேறு சில மூலிகைகளுடன் இணைந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சமீபத்திய ஆய்வுகள் ஷிலாஜித் அல்சைமரின் அறிகுறிகளில் இருந்து விடுபடுவதில் மற்றும் இந்த நோயின் அதிகரிப்பை தாமதப்படுத்துவதில் திறன்மிக்கதாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கின்றன. மேலும் அவை ஷிலாஜித்தில் காணப்படும் ஃபல்விக் அமிலம் நார்ப்புரதங்கள் அதிக அளவில் சேர்வதை நிறுத்துகிறது என தெரிவிக்கின்றன. இந்த நார்ப்புரதங்கள் வழக்கமாக மூளையில் உருவாகிற ஒரு இயற்கையான புரதமாகும். ஆனால் அதன் அதிக அளவு நரம்பு ரீதியான குறைபாடுகளுக்கு வழிவகுக்கக்கூடும். இருப்பினும் மனிதர்களின் அல்சைமர் பிரச்சினைகளில் இதன் சரியான செயல்படும் முறை மற்றும் விளைவுகளை பற்றி புரிந்து கொள்ள மேலும் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. ஷிலாஜித்தை எவ்வாறு பயன்படுத்துவது? ஹவு டு யூஸ் ஷிலாஜிட் இன் தமிழ். ஷிலாஜிட் வழக்கமாக பிசின் அல்லது பொடி வடிவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் மாத்திரைகள் குழாய் மாத்திரைகள் எண்ணெய் தீம்பல் ஆகவும் மற்றும் அழகு சாதன பொருட்களிலும் கூட கிடைக்கிறது. ஷிலாஜிட் ரசாயனம் மற்றும் திராவகமும் சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கிறது. ஷிலாஜித் எடுத்துக் கொள்ளும் அளவு ஷிலாஜிட் டோசேஜ் இன் தமிழ். பொருத்தமானதாக தினசரி 300 முதல் 500 மி. அளவு குறிப்பிடத்தக்க பக்க விளைவுகள் ஏதும் இன்றி எடுத்துக் கொள்ள இயலும். ஆயுர்வேத மருத்துவர்கள் ஷிலாஜித் திராவகத்தை பாலுடன் 1 முதல் 3 துளிகள் கலந்து எடுத்துக் கொள்வது அதன் ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகளை அனுபவிக்க ஏற்றது என தெரிவிக்கின்றனர். ஷிலாஜித்தின் சரியான எடுத்துக் கொள்ளும் அளவு மற்றும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய காலம் ஆகியவை அந்த நபரின் வயது மற்றும் உடல்நிலை ஆகியவற்றைப் பொறுத்து வேறுபடுகிறது. எனவே உங்களுக்கான ஷிலாஜித்தின் சரியான அளவை தீர்மானிக்க ஒரு ஆயுர்வேத மருத்துவரிடம் ஆலோசிப்பது மிகவும் நல்லது. ஷிலாஜித்தின் பக்க விளைவுகள் ஷிலாஜிட் சைட் எஃபெக்ட்ஸ் இன் தமிழ். ஷிலாஜித் அதிகமான ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகளைக் கொண்டிருக்கும் அதே வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பின்வருமாறு. பச்சையான ஷிலாஜித் குறிப்பிட்ட தாதுக்களை அதிக அளவில் கொண்டிருப்பதாக அறியப்படுவதால் மனிதர்கள் உட்கொள்ள ஏற்றது அல்ல என கருதப்படுகிறது. பச்சையான ஷிலாஜித் அஸ்பெர்கில்லஸ் போன்ற பூஞ்சைகளையும் கூட கொண்டிருக்கலாம். எனவே ஷிலாஜித்தை எப்போதும் அதன் பதப்படுத்தப்பட்ட வடிவத்தில் மட்டும் பயன்படுத்தவும். மருத்துவர்களின் கருத்துப்படி இரத்த அழிவு சோகை நோயாளிகள் ஷிலாஜித்தை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அது அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்தது. தற்போது கர்ப்பிணி பெண்களுக்கான ஷிலாஜித் பயன்படுத்துவதின் பாதுகாப்பு பற்றிய விவரங்கள் எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் எடுத்துக் கொள்ள விரும்பினால் ஷிலாஜித்தை எடுத்துக் கொள்ளும் முன்னர் உங்கள் மகப்பேறு மருத்துவரை கலந்து ஆலோசியுங்கள். ஆயுர்வேத மருத்துவர்களின் கூற்றுப்படி நீங்கள் கீழ்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஷிலாஜித் யூரிக் அமில அளவுகளை அதிகரிப்பதாக அறியப்படுவதால் நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளக்கூடாது. மேலும் படிக்க இரத்தத்தில் உயர் யூரிக் அமில அளவு
மேலும் நீங்கள் ஒரு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை எடுத்துக் கொண்டிருந்தால் ஷிலாஜித் உங்கள் சிகிச்சையில் குறுக்கீடு செய்யாது என்பதை உறுதி செய்து கொள்ள அதனை எந்த ஒரு வடிவத்திலும் எடுத்துக் கொள்ளும் முன்னர் உங்கள் ஆயுர்வேத மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள். நீரிழிவுக்காக ஷிலாஜித்